நன்றி. படம் செம்ம ரெஸ்பான்ஸு. இப்போ தான் பார்த்துட்டு வர்றோம். பயங்கர ரெஸ்பான்ஸு. நம்ம என்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலியை குறி வச்சு எடுத்தோமோ அந்த ரெஸ்பான்ஸ் இப்போ தேட்டருக்குள்ளே பார்த்தோம். அந்த சிரிப்பு, அந்த அழுகை எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. மிகப்பெரிய அந்த டீமே நம்ம பயங்கர இப்போ ஹாப்பியாக இருக்கிறோம். நம்ம நினச்ச அந்த எமோஷனும் சொன்ன அந்த மெசேஜும் எல்லாம் ப்ராப்பராக சேர்ந்துருக்கு. எல்லாம் அதை நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. ஆமாம், இந்த படத்தை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மாஸ்க் போட்டு பல மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாஸ்கே இல்லாத மனிதர்களை பற்றியான ஒரு படம் தான் இது. கண்டிப்பாக இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். பத்திரிகையாளர் படம் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். படம் பார்த்தாங்க. மேக்சிமம் அதுதான் நான் கதை கேட்கும்போது இது குடும்பத்துக்கான படம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணணும். அந்த இது படத்தில் இருந்தது. ஏன்னா லாஸ்ட்டில் நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். டைரக்டர் கார்டு போடும்போது கைத்தட்ட மாட்டாங்க, எல்லாருமே எந்திரிச்சு நின்று கைத்தட்டாங்க. அப்படின்னா அந்தளவு அவங்ககிட்ட போய் கரெக்டாக எடுத்துன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்சம் இது மாதிரி என்ன சின்ன படங்கள்லாம் இது எல்லாத்தையும் போய் சேர்ந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தா இன்னும் இது பெரிய வெற்றி படமாக ஆகும். நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடியன்ஸோட சேர்ந்து உட்காந்து அனைவருக்கும் வணக்கம். கேட்குதா? ஆடியன்ஸோட சேர்ந்து உட்காந்து இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. நிறைய இடங்களில் எதை நினச்சி டைரக்டர் எடுத்தாரோ அது ரொம்ப சரியாக கன்வே ஆச்சு அப்படின்னு நானும் கூட சேர்ந்து உட்காந்து பார்த்தேன். போகும்போது ஒரு நல்ல மெசேஜ், அதை என்ன காரணத்துக்காக அவர் எடுத்தாரோ அது ரொம்ப சரியான அளவில் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சரியான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. பேசுகிறேங்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம் அண்ட் மியூசிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அசோசியேட் ஆகிருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இது செம எமோஷ்னல் எல்லாமே இருக்குது. அண்ட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் சூப்பராக இருந்தது. லைக் கடைசியில் கைத்தட்டும் போதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி நல்ல படத்தில் ஃபீல் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி லைக் 10 years பேக் இதே நாள் அன்றைக்கி நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பம் சாங் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டீம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் நான். ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கிறது ஒரு சினிமாட்டோகிராஃபர் டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். ஸோ அப்படி ஒரு கண்டென்ட் இந்த படத்தில் எனக்கு கிஷோர் கொடுத்தது, சான் எடிட்டர் அவர், துரை அண்ட் தேவ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் இதுக்கு முன்னாடி நம்ம சில படங்கள் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு படத்தில் தான் நம்ம கரெக்டாக லான்ச் ஆகிறோம். ஸோ எனக்கு அந்த படம் தான் மிடில் கிளாஸ். இந்த படம் மூலிமா தான் எனக்கு ஒரு கரெக்டான ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நம்ம என்ன நினச்சோமோ அது கரெக்டாக டெலிவரி இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. ஸோ மனுஷங்களை கொண்டாடுற படமாக இந்த படம் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நன்றி. பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தயாரிப்பாளர் தேவ் பேசுகிறேன். இந்த படம் முதல்ல கிஷோர் அண்ணன் கதை சொல்லும் போது என்ன நம்பிக்கையில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பித்தோமோ இன்றைக்கி அது நிறைவேறி இருக்குது. இது மக்களை போய் எப்படி சேரும்னு நாங்கள் ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி அவங்க படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஃபஸ்ட் ஷோ எங்கள் ஃபேமிலியோட பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் கை தட்டினாங்க, நிறைய பேர் அழுதாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இதை ப்ராப்பராக அவங்களும் எல்லாம் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்சஸ்லேருந்து இப்படி ஒரு படம் திருப்பியும் கொடுத்துருக்கணும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இதை மக்கள் எல்லோரும் திருப்பியும் தியேட்டர்ஸில் போய் இந்த மாதிரி சின்ன படங்களை பார்த்து நீங்கள் கொண்டாடுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே மேலே நான் ஸ்க்ரீன்லேயே சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி மொத்த டீமும் மிடில் கிளாஸுங்கிற பேரை அவங்க நெஞ்சிலே சம்மந்திக்கிட்டு எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ஆடியன்ஸ் அவங்க நெஞ்சிலே சம்மந்தி இனிமேல் எடுத்துகிட்டு போவாங்க எல்லா இடத்துக்கும். நான் முனிஷ்காந்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறையா படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கண்டென்ட் நல்லா இருந்தால் இப்போ மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்கள் ஜெயிச்சா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த டீம் நிறையா படங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் அண்ணா பற்றி நான் மேலே இருக்கேன்னு சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ரொம்ப நல்ல கேரக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் என்டையர் டீம். தேங்க்யூ. வாங்க ஜர சார்.
வாங்க சார் வாங்க சார் வாங்க இல்லை 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 சார் வாங்க சார் தேங்க்யூ வந்திருக்க மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். மிடில் கிளாஸ் நல்ல ரிசப்ஷனாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. பார்த்து வரல மிடில் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப எதிர்பார்க்காம வந்த ஒரு படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கூட போரே அடிக்கல. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். பெரிய பெரிய ஆக்டர் படம் எப்படி இருக்குமோ அப்படின்றத நம்ம ரொம்ப எதிர்பார்த்து வருவோம். இந்த படம் எதிர்பார்க்காம வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போரே அடிக்கல. அதுதான் சொல்லணும். அடுத்தது என்னாகும் அப்படின்றது ஒரு நிறைய நல்ல சீன்ஸ், நிறைய நல்ல மாரல்லாம் இருக்குது. ஃபேமிலியோட வந்து பாருங்கள். நிறைய ஜென்ஸிக்கு இந்த படம் பார்க்கணுன்றது நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்குமே இந்த படம் போய் ரீச் ஆகணும் அப்படின்றத ஆசைப்பட்றேன். இல்லை காமெடி கிடையாது. படம் வந்துட்டு எப்படின்னா பரபரப்பாக போகும். அடுத்தது என்னாகும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். தெரியும் கண்டிப்பாக இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு நல்லது தான் நடக்கும் அப்படின்னா, ஆனால் அந்த நல்லது எப்படிலாம் வரும், அந்த ஆக்டர் வந்துட்டு ஒரு நிறைய சீனில் வந்துட்டு நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரிலாம் நல்லதை பண்ணுறதுனால நமக்கு திரும்பவும் வருது அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு கதையில், அதே மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தோணும். நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்போம். ஆனால் நமக்கு தெரியாத அந்த கஷ்டத்தில் இருந்து தான் நம்ம வந்துட்டு நமக்கான ஒரு வெற்றி பாதை இருக்கும் அப்படின்றது அந்த மாதிரி யதார்த்தமாக டேரக்டர் ரொம்ப அழகாக இந்த கதையில் வந்துட்டு காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்தையும் தாண்டி எப்படி வந்துட்டு சக்ஸஸ் ஆகுறாங்க. சக்ஸஸ்னா எல்லா விதத்துலேயும் தான், நாட் ஒன்லி கெரியர் பட் ஒரு ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணுறதுலேருந்து ஒரு யதார்த்தமான ரொம்ப மாரலாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்க. படம் சூப்பர். ஆமாம், நான் குடும்பஸ்தான் பார்க்கல. ஆனால் இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எது கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. இது எப்படின்னா ஒரு நார்மலாக இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இல்லை ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் நடக்கிற ஒரு யதார்த்தமான ஒரு கதையாக இருந்துச்சு. நமக்குன்னு வர வேண்டிய விஷயம் எப்போ வரும் அப்படின்றது இந்த படத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக காமிச்சிருக்காங்க. படம் சூப்பர். கண்டிப்பாக எல்லாரோடையும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு சார். இது போதுங்கிற தாட்ஸ் மாதிரி ரொம்ப மிடில் கிளாஸ் லைஃப்பில் எப்படி இது போதும், லைஃப்பில் ரொம்ப தேவைக்கு என்ன தேவையோ எது தேவையோ அது போதுங்கிற மாதிரி. முனிஷ்காந்த் சார் தான் வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை ஸ்டோரி நீங்கள் பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இப்போ நானே கதையை சொல்லிட்டேன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. காமெடி எமோஷன்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மூவி. இது அவங்க அப்பா கூட கனெக்ட் ஆகிற சீனாக இருக்கட்டும், அவங்க அப்பா வந்து ஒரு அட்வைஸ் சொல்கிற மாதிரி ஒரு சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு சார்.